ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல, ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ரிலிஜன் தானே. வாட் இஸ் பர்சனல் லைஃப்? நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும், முக்கியமாக செக்ஷுவாலிட்டி, மேல் ஃபீமேல், அப்புறம் உங்களோட ஃபேமிலி லைஃப், இது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் இன்டெரக்டாக அண்ட் டேரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ரிலிஜன் தான். இது யாருக்கு பிடிக்கல? நமக்கு பிடிக்கல. இப்போ என்ன பண்ணுறோம்? ரிலிஜன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இதுக்கு பதில் வேற ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாக்கலாம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாக்கலாம். அது பேர் என்ன? ஸ்டேட்டா. ஸோ சர்ச்ன்றது ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டியூஷன், பட் ஸ்டேட்ன்றது அப்படி கிடையாது. மக்கள் நாம் உருவாக்குனது செக்குலர். இட் இஸ் எ செக்குலர் இன்ஸ்டியூஷன். அப்போ செக்குலர் இன்ஸ்டியூஷன் நம்ம என்ன பண்ணாது? அதிகமாக கண்ட்ரோல் பண்ணாது, ஃப்ரீயாக விடும், பர்சனல் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு யோசிச்சோம். அதனால ஹிஸ்டாரிக்கலா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ரிலிஜன் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்றோம். யாருக்கு? ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு. ஸோ ஸ்டேட் நம்மளோட பர்சனல் லைஃபை லிபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் ஸ்டேட் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃபையும் தாண்டி, எக்கனாமிக்கல் லைஃபையும் தாண்டி பர்சனல் லைஃபையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஜஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான் மாறி இருக்க தவிர அதே கண்ட்ரோல், அதே பர்சனல் லைஃப் கண்ட்ரோல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னது மைக்கேல் ஃபோகால்ட். ஒரு வார்த்தை இன்ட்ரோ பண்றாரு, பயோ பாலிடிக்ஸ். இப்போ இருக்கிற மாடர்ன் கவர்மெண்ட் செக்குலர் கவர்மெண்ட்ன்ற பேர்ல ஈவன் ஒரு இண்டிவிஜுவலோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் தன்னோட பவரை வந்து எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பர்சனலோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இட் இஸ் செட் டு பி பயோ பாலிடிக்ஸ். அதுக்கு என்ன காரணம் சொல்லும்? வழக்கம் போல மக்களோட வெல்ஃபேருக்காக, ஜஸ்டிஸ்க்காக, சமூகத்தில் ஒரு ஆர்டர் உருவாக்குறதுக்காக. இந்த காரணங்களுக்காக கவர்மெண்ட் வேற வழி கிடையாது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிலீஜியஸ் லா விட ஸ்டேட் லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ற வழியாக லா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உத்தரகாண்டோட யூனிஃபார்ம் சிவில் கோட். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்தியன் கான்டெக்ட்ல இதை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 ஒரு ஆக்ட் வந்துச்சுல, அந்த ஆக்டே முக்கியம். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. இவங்க மதம் வந்து இன்டர்ஃபெய்த் மேரேஜ் அக்செப்ட் பண்ணாது. ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ண அக்செப்ட் பண்ணாது, ஹிந்து முஸ்லீம் மேரேஜ் பண்ண அக்செப்ட் பண்ணாது. இன்டர்ஃபெய்த்துக்குள்ள மேரேஜ் உருவாக்குறது ஒத்துக்காது. அப்ப நாங்க என்ன பண்றோம்? கவர்மெண்ட் நாங்க லீகலைஸ் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் இன்டர்ஃபெய்த்ல லவ் பண்ணி மேரேஜ் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? சட்டப்பூர்வமா வந்து லீகலைஸ் பண்ணிக்கலாம். சைன் போட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஸோ 1950s போட்ட ஆக்ட் படி பார்த்தோன்னா ஒரு 70 years ஆயிடுச்சா. பட் இப்போ வரைக்கும் அர்பன்லயே இன்டர்ஃபெய்த் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு அர்பன் ஃபேமிலி ஜஸ்ட் 5% தான். ஓரளவுக்கு லாஜிக் புரியுதுல? அப்ப அந்த ஆக்டுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் தான். அப்ப ஆக்ட் வந்திருக்கு, பட் இந்த ஆக்ட்ல ஏதோ ஒரு விஷயம் அந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜ் ஏதோ ஒரு ஆங்கிள் ஸ்டாப் பண்ணிருக்கு. எப்படி ஸ்டாப் பண்ணிருக்கு? நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து டைரக்டா மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் தரணும், 30 day நோட்டீஸ் பீரியட். அந்த 30 நாளைக்கு அந்த ஆஃபீஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட எல்லா பர்சனல் டீடைல்ஸும் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? 2 பேரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா ஒரு 30 நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுது. திஸ் இட் செல்ஃப் எக்ஸ்போசஸ் தெம் டு த்ரெட்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஜெனரல் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஆக்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஆக்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணி அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹிந்து முஸ்லீம் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சைன் வாங்கணும். ஒருவேளை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிலிஜன் மாறுறீங்க அப்படின்னா அதை போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணும், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்களா. ஸோ எப்போ பியூரோக்ரசி உள்ள வருதோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? மேரேஜ் டிலே ஆகும்ல. அப்போ லான்ற பேர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்டர்ஃபேத்ல மேரேஜ் பண்றாங்களோ அவங்க ஃபுல் லிஸ்ட் என்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃபையும் என்ன பண்றேன்? மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சர்வேலன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ற ஸ்டேட் தான் இப்போ உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் ஸ்டேட்டுக்கு எப்படி பவர் கிடைச்சது? சிம்பிளா ஒரு ஆக்ட் போட்டா ஒரு ஸ்டேட்டுக்கு பவர் கிடைக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த டாபிக் பத்தி நம்ம நிறைய கிளாஸ் பார்த்தாச்சு. ஓகே, பட் அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜ்ல ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இது வரைக்கும் கிளாஸ்ல பேசாத பாயிண்ட்ஸை பேசுறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணிடுச்சு? சிம்பிளா ஒரே பாயிண்ட் சொல்லிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? உங்களோட ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இதுக்கப்புறம் இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க மேரேஜ் பண்ற முடிவு பண்ணா மட்டும் தான் என்ன பண்ணும்? ரெஜிஸ்டர் பண்ணா போதும். பட் இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ற ஐடியா கிடையாது, பட் 2 பேர் லவ் பண்றீங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்க. அந்த இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரணும். கவர்மெண்ட் அதையும் உங்களை மானிட்டர் பண்ணும். ஒருவேளை அதை நீங்க சொல்லலைன்னா, சொல்லாமலே வாடுறீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ யுவர் இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் மஸ்ட் ஆல்சோ பி அஃபிஷியலி ரெஜிஸ்டர்ட். ஸோ கப்பல்ஸ் என்ன பண்ணணும்? உங்களோட எல்லா டீடைலும், எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் கொடுத்துரும். என்ன கொடுத்துடணும்? ஆதார் கார்டு, எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த 2 பேர் டிஃப்ரெண்ட் ஃபெய்த்தா இருக்கீங்க, ஹிந்து முஸ்லீமா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணணும்? உங்க ரிலீஜியஸ் ஹெட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். யூ ஹேவ் டு கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி ரிலீஜியஸ் ஹெட். அது மட்டும் பத்தாது, நீங்க அடல்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு யுவர் பேரண்ட்ஸ். இது எதுவுமே பண்ணாம லிவிங் டுகெதர் இருக்கீங்கன்னா 25,000 ஃபைன் அண்ட் ஆல்சோ இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயிலையும் போடலாம் அப் டு 6 months. கரெக்டா? அப்போ உங்களோட ஃபுல் டீடைலும் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த கவர்மெண்ட் ரூல் பண்றது ரைட் விங்கா வருது, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? ஒரு ஆங்கிள் உமனோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ஆங்கிள் நம்மளோட பர்சனல் லைஃப்ல ஒரு ஃபியர் ஆட் பண்ணுது. வழக்கமாவே ஒரு இன்டர்ஃபேத் மேரேஜ் பண்ணும்போது அவனோட பர்சனல் லைஃபை சொசைட்டி ஹராஸ் பண்ணும். இப்போ என்ன ஆகுது? அந்த ஹராஸ்மெண்ட் ஃபார்முலா ஆகலாம். ஸ்டேட்டோட பர்மிஷனோட ஸ்டேட் லெட் ஹராஸ்மெண்ட் எடுக்க முடியும். அந்த ஸ்டேட்டோட கன்சர்வேட்டிவ் விஜிலன்ட் குரூப்ஸ் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஜஸ்ட் 2 அடல்ட் வந்து டுகெதரா இன்ஃபார்மலா வாடுறதுக்கு ஃபேமிலி கிட்ட, ரிலீஜியஸ் கிட்ட
பியூரோக்ரஸி கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா இது ப்ராக்டிகலி பாசிபிளா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? ஆல்ரெடி இருந்த சோஷியல் செக்ரிகேஷன் பண்ணுது. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தனித்தனியாக பிரிக்குது. எப்படி சவுத் ஆப்பிரிக்காவில் இன்டர் ரேஷியல் மேரேஜை ஸ்டாப் பண்ணாங்களோ, ஜெர்மனியில் ஜிவ்ஸும் நான் ஜிவ்ஸும் மேரேஜ் பண்ணிக்கூடாது ரூல்ஸ் இருந்துச்சுல, யூஎஸ்ல ஜிம் க்ரோ காலகட்டத்தில் ஒயிட்ஸும் பிளாக்கும் மேரேஜ் பண்ணிக்கூடாது லா இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடும் பர்சனல் லைஃபை எம்பவர் பண்ற பேர்ல ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ஆகும்? டாமினோ எஃபெக்டை ஏற்படுத்தும். உத்தரகாண்ட் மாதிரியே மற்ற ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க? அங்க ரைட் விங் பார்ட்டி வந்துச்சுன்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்துச்சுன்னா அங்க இந்த ஆக்ட் கொண்டு வருவாங்க. ராஜஸ்தான்ல, குஜராத்ல அண்ட் பிளஸ் அதர் பிஜேபி ஸ்டேட்ஸ், இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஃபியூச்சர்ல யூனிஃபார்ம் ஸ்கூல் கூட வரலாம். ஒரு ஸ்டேட்ல ஒரு லா வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் ஸ்ப்ரெட் ஆக ஒரு லீகல் ப்ரொசீஜர் என்ன மாறிடும்? சொசைட்டியோட ஃபங்க்ஷனே மாற்றிடும். எந்த ஒரு பாலிசியையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. பட் நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நீங்கள் எந்த ஆங்கிள் பார்க்கணும்? ப்ரியாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது? சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள் பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா வீக்கர் செக்ஷனை அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? வீக்கர் செக்ஷனோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுமா, டிகிரேட் பண்ணுமா, அதை அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லாங்குவேஜ் பாலிசி. இந்த பாலிசியோட மெயின் கோர் ஆள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லேயே மோஸ்ட் வீக்கர் செக்ஷன் யாரு? அவங்கள பார்க்கணும். யாரு? ஒரு காமன் டவுன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த கிளாஸ் ரூம்ல ஓரளவுக்கு 60% ஆவரேஜா மார்க் வாங்குற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்? ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட்ல மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க அந்த ஆக்ட் பக்கம் நிற்கணும். ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பக்கம் இருக்குன்னா யூ ஹேவ் டு அப்போஸ் தட் பாலிசி. அண்ட் செகண்ட் ஸ்டெப், அப்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்போஸ் பண்ண முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்போஸ் பண்ணணும்? எல்லா ஆங்கிலும் அப்போஸ் பண்ணணும். லாஜிக் புரியுதா? அப்போஸ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. அப்படி லிஸ்ட் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். செம ஸ்ட்ராங் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அப்போஸ் பண்ணணும். ஓரளவுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎல்பி பாலிசி 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்போஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மீன்ஸ் ஃபெடரலிசத்தை வீக் பண்ணுது, ஸ்டேட் அட்டானமி வயலேட் பண்ணப்படுது, கல்ச்சுரல் டைவர்சிட்டி அழிக்குது, ஹிந்தி டாமினன்ஸை உருவாக்கும். கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லா பாயிண்ட் எழுதலாம். ஸோ ஆர்கியூ பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆர்கியூ பண்ணணும். பட் ஸ்டாண்ட் எடுக்கும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வீக்கர் செக்ஷனுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதை அனலைஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்டாண்டை எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் தான் யூ ஆர் தி ட்ரூ சிவில் சர்வெண்ட். நம்ம லைஃப்க்கு நம்ம ஃபேமிலிக்கு எப்படி யூஸ் ஆகும்னு யோசிக்கிறோம்ல, அது காமன் ஆர்டினரி பர்சன்ஸ். ஒரு சிவில் சர்வெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன? கவர்னன்ஸை எஃபிஷியன்சி ஆக்குறது. அந்த எஃபிஷியன்சி ஆக்குறது வழியாக கிராஸ் ரூட் லெவலில் சேஞ்ச் உருவாக்கணும். அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் கிராஸ் ரூட்ல அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்து பார்க்குறீங்களா? தட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ 3 லாங்குவேஜ் பாலிசி. அப்போ இந்த பாலிசியில் நீங்கள் யாரை யோசிக்கணும்? இந்த பாலிசியோட வீக்கர் செக்ஷன் யாரு? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 8வது ஸ்டூடெண்ட். ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? லாங்குவேஜ் இட் செல்ஃப் தி சேலஞ்ச். நம்ம ஏசர் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்ல, ஒரு 6வது 8வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜே சரளமாக படிக்க முடியல. ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ், தமிழ் இந்த 2 லாங்குவேஜ்லேயே ப்ராப்ளமாக இருக்கும்போது 3வது லாங்குவேஜ் வந்துச்சுன்னா இவன் லைஃப்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இல்லை ஒருவேளை ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் தமிழில் ஒரு ஆவரேஜாக மார்க் வாங்கிட்டு 8th 9th கிராஸ் பண்ணும்போது இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இவங்களோட டெய்லி ஷெடியூலில் ஹோம்ஒர்க்கில் எந்த டைம் குறைஞ்சிரும்? மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு குறைஞ்சிரும். ஒருவேளை இதுக்கு டைம் குறைச்சிட்டு 3வது லாங்குவேஜ் ஹிந்தி படித்தாலும் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே வேலைக்கு போகிற ஒரு ஆள், அவன் த்ரூ அவுட் தி லைஃப் அவங்க தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறதுனால ஹிந்தி பயன்படாது. ஸோ ஓரளவுக்கு புரியுதுல்ல? ஏசர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 40% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்கில்லே இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ல செம போரா இருக்காங்க, ஈவன் சிம்பிள் சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷனே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்தியன் ஸ்டூடெண்டோட ஸ்டேட்டஸ். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த ஸ்டூடெண்டோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுமா? ஹிந்தி படிக்கிறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுமா? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 3வது எந்த லாங்குவேஜ் டீச் பண்ணலாம்னு டிபேட் பண்ணுறதை விட இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லேர்னிங் எபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசே கம்மி தான். இந்தியா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அதில் அட்லீஸ்ட் 6% எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்ணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட். பட் இப்போ வரைக்கும் 4.5% மட்டும் தான் அலோகேட் பண்ணுது. இது ஒன்று. நம்ம ஸ்டூடெண்டோட ஃபவுண்டேஷன் எங்கே ஸ்ட்ராங் பண்ணணும்? எலிமெண்டரி எஜுகேஷனில். பட் இந்த எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு காசு அதிகமாக அலோகேட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு அதில் 15 ரூபாய் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு அலோகேட் பண்ணுது. இப்போ எலிமெண்டரி எஜுகேஷனோட ஃபுல் பர்டனை எடுத்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷனோட முடிவு எடுக்க வேண்டியதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும். கோவிட்க்கு அப்புறம் எஜுகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் மாறினதுக்கு அப்புறமும் எலிமெண்டரி எஜுகேஷன் கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், கரிக்குலம் அப்டேட் பண்ணலாம், கிளாஸ் ரூமை மாடர்னாக மாற்றலாம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்கும்போது 3rd லாங்குவேஜ் பற்றி மட்டும் பேசுறது இந்தியாவோட லேர்னிங் கிரைசிஸை சரி பண்ணாது. லாஜிக் புரியுதுல? இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி நம்மளோட மொழி அழிச்சிரும், ரீஜனல் ஐடென்டிட்டி, ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இல்லை, ஃபெடரலிசம் இஷ்யூ, ஒரு ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய எஜுகேஷன் அட்டானமி, இது எல்லாத்தையும் பேசுறதை விட எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்டோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்,
இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்ணால் அவங்களோட கெரியருக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒரு வில்லேஜில் இருக்கிற ரூரல் பிளேஸில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தன்னோட ஓன் லாங்குவேஜில் ஒரு பேசிக் சென்டென்ஸை படிக்கவே கஷ்டப்படுற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 3வது லாங்குவேஜ் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றது இட் இஸ் a ஸ்டேட் சென்ட்ரிக் அப்ரேஷன். ஏன் அப்ரேஷன்? இந்த தேர்ட் லாங்குவேஜ் உன்னோட கேரியர் பேஸ்ட் டெசிஷன் கிடையாது, பொலிட்டிக்கல் பேஸ்ட் டெசிஷன். ஃபியூச்சரில் இதே ஸ்டூடெண்ட் நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் ஹிந்தி லாங்குவேஜை நேட்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஹிந்தியை ஸ்கூலில் லேர்ன் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்டும் 2 பேரும் ஒரே எக்ஸாம் எழுதுறாங்கன்னா யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? நேட்டிவ் லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கவர்மெண்டோட ஒரு பாலிசி வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்காம ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஒரு டிவிஷனை உருவாக்குது, ஒரு லாங்குவேஜ் டாமினேஷன் எக்ஸாம் உருவாக்குது. அது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை சப்ரஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் செட் டு பி அப்ரஷன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஆக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா. என்ன ரீசன்? இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் பார்ப்போம். ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணோம், அது பண்ற வேலைகளை பார்த்துட்டே இருப்போம். ஸோ மக்கள் வந்து ஸ்பெக்டேட்டர் தான் இருந்தாங்க. பட் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு கவர்மெண்ட் வேலை பண்ணுதுன்னா அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வி கேன் டிமாண்ட் இன்ஃபர்மேஷன்ல. உங்க ஊர்ல ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் என்ன, எவ்வளோ காசு செலவாகுது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். அப்போ கவர்மெண்டோட ஒர்க்கை இன்டர்வென் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உருவாக்கின ஆக்டா. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக தெளிவா கவர்னன்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்த ஆக்டா. டிரான்ஸ்பரன்சி மீனிங் புரியுதுல? ஒரு கவர்மெண்ட் என்ன வேலை செஞ்சதோ அந்த வேலையை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். நம்ம கவர்மெண்ட் எடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கறனாலே அக்கௌண்டபிலிட்டி என்ன ஆகும்? அதிகமாகுமா? அப்போ டெமோக்ரஸி என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ இந்தியாவோட டெமோக்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணதுல ஒரு முக்கியமான ஆக்ட் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ இப்போ பேசுனது வந்து பேப்பர்ல சொல்ற பாயிண்ட்ஸ். ரியலாவே இந்த RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் மக்களை எம்பவர் பண்ணியிருக்கா பண்ணலையான்றதை அனலைஸ் பண்ண போகிறோம், கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இப்போ எனக்கு வந்து கவர்மெண்டோட ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன்? ஃபைல் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் உடனடியாக கிடைக்குதா கேட்டால் கிடைக்கல, டிலே ஆகுது. நான் என்ன பண்ணலாம்? டிலே ஆகுது என்ன பண்ணலாம்? அப்பீல் பண்ணலாமா? பட் அப்பீல் பண்ணியும் 2023 ஸ்டேட்டஸ் படி அட்லீஸ்ட் 4 lakh கேசஸ் வந்து பேக்லாக்ல இருக்கு. அப்போ அந்த எல்லா பேக்லாக் கேசஸையும் யார் சரி பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் சரி பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னா யாரு? ஸோ இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல RTI ஆக்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குங்களே, அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்க உங்களுக்கு உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு முனிசிபல் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு டவுட், ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு முனிசிபல் சொல்றேன். அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த ஆஃபீஸ் வேணும், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேணும். பட் 2 இருக்கு. நம்ம ஊரில் 2 ஆஃபீஸ் இருக்கும். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஆஃபீஸ் போய் என்ன பண்றீங்க? ஒரு டவுட் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டு பக்கத்தில் ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு சரியா போடல, எவ்வளோ காசு அலோகேட் பண்ணீங்க, இன்னும் எவ்வளோ காசு பெண்டிங் இருக்கு கப்பர் வச்சுக்கலாம். எவ்வளோ காசு அலோகேட் பண்ணீங்க, இன்னும் எவ்வளோ காசு பெண்டிங்ல இருக்கு. ஸோ ஆஃபீஸ் போறீங்க, RTI ஃபைல் பண்றீங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷனை ஃபைல் பண்றீங்க. 30 டேஸ்ல அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ், உங்க லோக்கல் ஆஃபீஸ் 30 டேஸ்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எல்லா ஆஃபீஸ்லையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவர் தான் உங்களுக்கு 30 டேஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷனை ரிப்ளை பண்ணுவார். ஒருவேளை 30 டேஸ் உங்களுக்கு வரல, உங்க ரிப்ளை டிலே ஆகுது அப்படின்னா அதே ஆஃபீஸில் அதே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்பீல் பண்ணலாம். இவருக்கு அடுத்த லெவல் இருப்பார். இவர் பேர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்டோட சீனியர் ஆஃபீஸர். சீனியர் முக்கிய பாயிண்ட்டுங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தராங்கல்ல, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அப்புறம் நீங்கள் அப்பீல் போகிறதுக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த லெவலில் ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி அப்படின்னு இந்த ரைட் இன்ஃபர்மேஷனுக்குன்னு தனியாக எக்ஸாம் வச்சு இதுக்குன்னு தனி ஆஃபீஸரை கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணல. அதாவது இதுக்குன்னு தனி பிரியோகிராஸ் கிடையாது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரில் யாராவது சூஸ் பண்ணி போடுவாங்க. ஓகேல, தனி பியூரோக்ரஸி உருவாக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ காமன் பர்சன் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் யார்கிட்ட? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். 30 டேஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, டிலே ஆகுது. அடுத்து அப்பீல் போறீங்க, அப்பீல் போயும் இன்னும் எக்ஸ்ட்ரா 30 டேஸ் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, செகண்ட் அப்பீலும் போகலாம். இப்போ யார்ட்ட போவீங்க? உங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நீங்க செகண்ட் அப்பீலுக்கு போவீங்க. இந்த அப்பீல் போட்ட கேஸ் தான் பேக்லாகா இத்தனை லட்சம் கேசஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஆவரேஜா ஒரு 50,000 கேஸ் வந்து அப்பீல்ல பேக்லாக வருஷம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு போச்சுல. அப்போ ஹெட் யாரு? இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இது ஸ்டேட் லெவல் இல்லையா? ஒருவேளை நீங்க கேட்குற டவுட் வச்சுக்கலாம். நீங்க கேட்குற டவுட் வந்து நீங்க போற ஆஃபீஸ் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட், அது சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, சேம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு, அப்பீல் ஒருத்தர் இருப்பாங்க. செகண்ட் அப்பீலுக்கு போறீங்களா, இப்போ யார்ட்ட போவீங்க? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். மீனிங் புரிச்சா? இது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிறதுனால, சென்ட்ரல் டிபார்ட்மெண்டா இருக்கிறதுனால செகண்ட் அப்பீல் யார் இருப்பா? சென்ட்ரல் லெவலில் ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார். நீங்க ஸ்டேட் லெவலில் கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா செகண்ட் அப்பீல் ஸ்டேட் லெவலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா செகண்ட் அப்பீல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போகும். பட் எப்படி இருந்தாலும் இந்த 2 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் யாருன்னா இதுக்குன்னு தனியாக படிச்சு வந்தவங்க கிடையாது, ரிட்டையர்டான சிவில் சர்வெண்ட். மீனிங் புரியுதா? எல்லா இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சூஸ் பண்றதுக்கு டிரான்ஸ்பரன்சியான ப்ராசஸ் கிடையாது. சரி, மீனிங் புரிஞ்சா? இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? டிரான்ஸ்பரன்ஸ் அதிகமாகுது. மக்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண டிரான்ஸ்பரன்ஸ் அதிகமாகும். அப்போ யாரை இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடணும்? இந்த டிரான்ஸ்பரன்சி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் தான் போடணும். அந்த மாதிரி போடாம ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம இந்தியாவோட பியூரோக்ராட்டிக் சிஸ்டத்திலேயே ஒர்க் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே சொல்லாம சீக்கிரட்டா ஒர்க் பண்ண அந்த ஆஃபீஸர் தான் RTIக்கு
ஆஃபீஸராக போடுறாங்க. லாஜிக் புரியல. சேம் கவர்மெண்ட் ஆஃபீஸரே சேம் சிவில் சர்வெண்ட்டே மறுபடியும் போட்டிங்கன்னா அவர் ஓப்பனஸாக இருப்பாருன்றது அன்ரியலிஸ்டிக். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆல்ரெடி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணவங்களே திருப்பி இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடுறதுனால அவங்க ஒர்க்கை சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒர்க்கை சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க் அவருக்கு என்ன வருது? ஃபைலு. செகண்ட் அப்பீல் தான் ஃபைல் வருது. கரெக்டாக அவர் என்ன பண்ணலன்னா எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் இன்ஃபர்மேஷன் தராமல் டிலே பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸர் என்ன பண்ண முடியும்? பனிஷ் பண்ண முடியும். பட் பனிஷ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ பனிஷ்மெண்ட்டும் தரது கிடையாது. அவங்ககிட்ட அப்பீலுக்கு வரதுல கேசஸ், அந்த கேசஸ் எல்லாமே பேக்லாக்ல டிலே பண்ணி அப்படியே இருக்கு. அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 4 லட்சம் கேசஸ் வந்து அப்பீல்ல பெண்டிங்ல இருக்கு. அப்போ மினிமம் ஒவ்வொரு ஸ்டேட்ல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 50,000 அப்பீல் கேஸ் வந்து பேக்லாக்ல போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? 2 ரீசன். ஒன்று வந்து ரிட்டையர்ட் பியூரோக்ராட்டே போடுறது ஒன்று. ரெண்டாவது அவங்களையும் சரியாக அப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கமிஷனர் போஸ்ட் வந்து ஆஃபீஸ் வேகன்சியாக இருக்கு. இந்த வேகன்சினாலையும் பேக்லாக் போயிட்டே இருக்கு. இந்த டைரக்டா ஒரு ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் இன்ஃபர்மேஷன் தரதுக்கு டிலே பண்ணுவார். ஏன்னா அப்பீலுக்கு ஆஃபீஸரே கிடையாது, ஒரு பனிஷ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ ஆர்டி ஆக்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸோட டிலேடு ப்ராசஸ், அப்பாயின்மெண்ட், அப்புறம் பனிஷ்மெண்ட் தராமல் இருக்கிறது. அடுத்து செகண்ட் நெகட்டிவ், ஆர்டி ஆக்ட்ல இருக்கிற முக்கியமான செக்ஷன். ஆர்டி ஆக்டோட செக்ஷன் 8 இது என்ன பண்ணுது? முடிஞ்ச அளவுக்கு ஆர்டி ஆக்டை வீக்கன் பண்ணுது. எப்படி? நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குது. ஒரு காமன் பர்சன் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களா, இன்ஃபர்மேஷன் தரதுக்கு முன்னாடி செக்ஷன் 8 பாருங்க. செக்ஷன் 8ல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரீசன்ஸ்க்காக கண்டிப்பாக நீ என்ன பண்ண தேவையில்ல, இன்ஃபர்மேஷன் தரணும்னு அவசியம் கிடையாது. என்னோட ரீசன்ஸ்? நேஷனல் செக்யூரிட்டி, சாவரனிட்டி. இந்த காரணம் சொல்லி இன்ஃபர்மேஷன் தர தேவையில்லை. நீங்கள் பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா பார்லிமெண்ட்ரி பிரீச், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பார்லிமெண்டோட ரெஸ்பெக்ட் ஆகிடும், பார்லிமெண்ட்ரியோட ரெஸ்பெக்ட் ஆகும், பிரேக் ஆகும். அப்போ தர வேணாம். பப்ளிக் சேஃப்டி தர வேணாம். இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் செக்ஷன் 8ல 8(1)J மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆஃபீஸரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஊரில் ஒர்க் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பப்ளிக் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னா தர வேண்டாம். இந்த பாயிண்ட்டை தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லூப் ஹோலாக பயன்படுத்துறாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அது பிரைவேட்டு, அது பர்சனல் சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த செக்ஷன் 8(1)Jவை இன்னும் கொஞ்சம் பவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குனது சுப்ரீம் கோர்ட்டே பண்ணிருக்கு. 2012 கேஸ், கிரீஷ் ராமச்சந்திரா கேஸ். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, வாட் இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்? எல்லா விஷயங்களும் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அந்த ஆஃபீஸரோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸ், டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனல் வந்துடும் அப்படின்னு இந்த பர்சனல் கிளாஸை என்ன கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பாயிண்ட் புரியுதா? வழக்கமாக ஆர்டி ஃபைல் பண்ணுறாங்களே அந்த சிட்டிசன்ஸ், அவங்களை மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்க நிறைய ஃபைல் பண்ண தான் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசினாங்க யாரு? சுப்ரீம் கோர்ட். பட் 2012 அப்புறம் இந்த கிரீஷ்மா கேஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிஐ பார்க்குற விதம் மாறிடுச்சு. இது வரைக்கும் பீப்புளை வாட்ச் டாக்னு சொல்லியிருந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன மாத்திருக்கு? இவங்க வாட்ச் டாக் கிடையாது, ட்ரபிள் மேக்கர்ஸ். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட இருந்தும் தேவையான இன்ஃபர்மேஷன் வாங்குறத விட தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ், பீப்புள் ஆர் ஆஸ்கிங் டூ மச் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா கவர்னன்ஸை ஸ்லோ ஆக்கிடும். மக்களுக்கு ரிப்ளை பண்ணுறதே ஒர்க்கை மாதிரி கவர்மெண்டால கரெக்டாக செயல்பட முடியாது, கவர்னன்ஸ் வீக் ஆகுது. ஸோ இன்டைரக்ட்லி திஸ் ஹர்ட்ஸ் தி நேஷனல் டெவலப்மெண்ட். ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரை தேவையில்லாம இன்ஃபர்மேஷன் கேட்டு அவர் இன்டிமேட் பண்றீங்க, அவரோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸோ ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஆஃபீஷியல்ஸை ஹராஸ் பண்ணக்கூடாது. இங்கே மோஸ்ட்லி கேட்கறது எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இந்த இன்டர்பிரேஷனால மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஐ ஃபைல்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கு, இது பப்ளிக் சம்மந்தப்பட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டினை பண்ணப்படுது. ஸோ இப்போ யோசிங்களேன், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஆர்டிஐ ஆக்ட் யாருக்காக வந்துச்சு? யாரை எம்பவர் பண்றதுக்கு? காமன் பர்சனுக்கு. இப்போ யாருக்கு அதிகம் பவர் போயிடுச்சு? காமன் பர்சன்ல இருந்து சிவில் சர்வெண்ட்டுக்கு போயிடுச்சு, ஆஃபீஸர் பக்கம் போயிடுச்சு. இன்ஃபர்மேஷன் தரதை விட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம், கவர்னன்ஸ் தான் முக்கியம், நேஷனல் டெவலப்மெண்ட் தான் முக்கியம் என்ற பேரில் இன்ஃபர்மேஷனை டினை பண்ணுறாங்க. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் பிகம் தி ரைட் டு டினைங் தி இன்ஃபர்மேஷன். இந்த ஆர்டிகல் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் கிடையாது. பட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற கரண்ட் ரியல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். குளோபல் பொலிட்டிக்ஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ இது வேர்ல்டு மேப். இந்த வேர்ல்டு மேப்பில் எப்பொழுதுமே ஃப்ரெண்டா இருக்கிற 2 கண்ட்ரிஸ், நீ 2 பேரை சொல்லலாம், அமெரிக்கா, யூரோப். இந்த 2 பேருமே எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரே பேர் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் பவர்ஸ் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் குரூப்னு சொல்லுவாங்க, டெவலப்டு கண்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி யூஎஸ்ஏ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் சொல்லுவா? ரஷ்யா. யூஎஸ்ஏ பாயிண்ட் அப்படியே சப்போர்ட் பண்றது யாரு? யூரோப். இது யூஷுவல் ப்ராசஸ். பட் இந்த பாலிடிக்ஸ் இப்போ மாறி இருக்கு. அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஃபேஷனல் ஆயிடுச்சு. 2 பேரோட கருத்து ஒற்றுமையா இருக்க மாட்டேங்குது. இதான் அப்டேட். கண்டிப்பா அடுத்த ஒரு 4 இயர்ஸ் இப்படி இருக்கலாம். அதனால இந்த பாயிண்ட் முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் குளோபல் லெவலில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா யூஎஸ்ஏ சொல்றது மட்டும் கேட்டால் பத்தாது உங்களுக்கு. யூஎஸ்ஏ சொல்றதையும் பிரான்ஸ் சொல்றதையும் கேட்கணும். யூஎஸ்ஏ ஜெர்மனி, யூஎஸ்ஏ யூகே. ஸோ யூஎஸ்ஏ சொல்றது வேற, யூரோப் சொல்றது வேற மாதிரி ஆனால் கருத்து உருவாகலாம். தட் இஸ் தி ரியாலிட்டி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நார்டிக்கல் இருக்கிற பாயிண்ட்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ யூஎஸ்ஏ ஒரு பாயிண்ட், யூரோப் ஒரு பாயிண்ட், ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் பேசும்போது இந்த குளோபல் லெவலில் பீஸ் உருவாகிறது ஈஸியாக கஷ்டமா? இன்ஸ்டபிலிட்டி தானே. எல்லா கண்ட்ரியும் அமைதிதான் ஆசைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள்
ரஷ்யா உக்ரைன்னா அமைதி உருவாக்கணும், இஸ்ரேல் காசால அமைதி உருவாக்கணும். பட் அமைதி உருவாக்குறதுக்கான ஆரிஜின் பாயிண்ட் எதுனா எல்லா கண்ட்ரியும் பாயிண்ட்ஸ் ஒன்னா சிங்க்ரனைஸ் ஆகணும். பட் ஆல்ரெடி சேமா சிந்திக்கிறவங்க நடுவில் ஆகுது ஒரு ஃபேக்ஷன் உருவாகும் போது பீஸ்ன்றது ரியாலிட்டியில் வராது அப்படின்றத பாயிண்ட். ஸோ பீஸை உருவாக்குறதுக்கு எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி யோசிக்கணும், அது ஒரு பாயிண்ட். பட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இதோட முக்கியமான பாயிண்ட். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குல்ல, இந்த வாரில் கண்டிப்பா யூஎஸ்ஏவும் யூரோப்பும் ஒரே மாதிரி யோசிச்சு தான் ஆகணும். என்ன ரீசன்? இந்த மேப் புரியுதா? இது ரஷ்யா, இது யூரோப், ரெண்டு நடுவில் ஒரு கண்ட்ரி அது உக்ரைன். அப்போ உக்ரைன்ல அமைதி உருவாக்குறது யாருக்கு முக்கியம்? யூரோப்புக்கு முக்கியம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுல? உக்ரைனோட பார்டர் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லயும் டச் ஆகுறதுனால மேபி என்ன ஆகலாம், இங்கே வார் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் வார் ஸ்ப்ரெட் ஆகலாம்ல. கரெக்டா? அப்போ எவ்வளோ சீக்கிரமா அந்த வாரம் முடிச்சு வைக்கிறோமோ அது முக்கியம். ஸோ ரஷ்யா உக்ரைன் வார ஸ்டாப் பண்ணாதான் யூரோப் என்ன உருவாகும்? ஸ்டெபிலிட்டி உருவாகும். அப்போ யூரோப்போட ஸ்டெபிலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ண யார் வருவா? அவனோட ஃப்ரெண்டு யாரு? அமெரிக்கா தானே. ஸோ ரஷ்யா உக்ரைன் வார் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து யூஎஸ்ஏவும் யூரோப்பும் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் யூஎஸோட பாயிண்ட்டும் யூரோப்போட பாயிண்ட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் வேற மாதிரி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட். உங்களுக்கு புரியுதா? ரஷ்யா உக்ரைன் வர ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஆள் யாரு? ரஷ்யா கிட்ட பேசணும். யார் பேசணும்? யூஎஸ்ஏ பேசணும். யூஎஸ் என்ன பாயிண்ட் பேசணும்? யூரோப்புக்கு பிடிச்ச பாயிண்ட் தான் பேசணும். இதான் லாஜிக். இப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ஆகுது? யூஎஸ்ஏவும் யூரோப்பும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, டிஃப்ரெண்டாக யோசிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸை பார்க்கலாம். கோர் பாயிண்ட் என்னவோ அதை படிச்சாச்சு. இதான் அப்டேட். ஓகே, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது யூஎஸ்ஏவும் யூரோப்பும் வேற மாதிரி யோசிக்குது இந்த வாரில், ரஷ்யா உக்ரைன் வாரில். அதுக்கு ரெண்டு ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 2025. ஆக்சுவலாக இந்த கான்ஃபரன்ஸ் பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையில்லை, இது எப்படி உருவாச்சாலும் தேவையில்லை. பட் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். குளோபல் லெவலில் செக்யூரிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு குளோபலில் ஒரு அமைதி உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா கண்ட்ரிஸ் வாங்க, எல்லா முக்கியமான கண்ட்ரிஸ் மட்டும் வாங்க அப்படி கூப்பிட்ற கான்ஃபரன்ஸ் தான் முடிச்சு கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி மட்டும் இருந்துச்சு. இப்போ அடுத்து ரஷ்யா உள்ள வருவாங்க, இந்தியா உள்ள வராங்க. அந்த குரூப் பெருசாயிடுச்சு. ஓகே, பட் பாயிண்ட் என்ன? யூஎன் மாதிரி இன்னொரு குரூப், இது யூஎஸ்ஏ உருவாக்குன ஒரு குரூப். குளோபல் லெவலில் செக்யூரிட்டி உருவாக்குறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகே, இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல யூஎஸ்ஏயோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்ல மெயின் கோர் பாயிண்ட் ரஷ்யா உக்ரைன் வார பத்தி தான் பேசணும். அவர் என்ன பேசினாருன்னா, யூரோப் கண்ட்ரிஸ் சரி கிடையாது, உங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒரு ரைட் விங் குரூப் இருக்குல்ல, ரைட் விங் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டிஸை நீங்க சப்ரஸ் பண்றீங்க, டெவலப் ஆக விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யூரோப் கண்ட்ரீஸை யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தான் பண்ணிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. அப்போ முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல யூஎஸ்ஏவும் யூரோப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசல. இது ஒன்று. அடுத்தது இந்த வருஷம் முனிச் கான்ஃபரன்ஸ் வந்து February 15, 16 அப்போ நடந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரமே அடுத்த மீட்டிங் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு மீட்டிங். ஒரு தீர்மானம் போடுறாங்க. யார் கொண்டு வரா? உக்ரைன், யூரோப் எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. உக்ரைனில் நடக்கிற வார்க்கான மெயின் ரீசன் யாருன்னா ரஷ்யா தான். ரஷ்யா உடனடியாக உக்ரைன் விட்டு வெளியே போகணும். இந்த தீர்மானத்தை கொண்டு வருது. இந்த தீர்மானத்தை யூஎஸ்ஏ அக்செப்ட் பண்ணல. ஸோ வாட் இஸ் தி ரீசன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா கூட யூஎஸ்ஏ தனியாக இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் போட்டுச்சு. இதை பற்றி உக்ரைன் வார பற்றி தான். ஸோ சவுதி அரேபியாவில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. அப்போ ரஷ்யா உக்ரைன் வார சரி பண்ணுறதுக்கு யூஎஸ் யாரை கூப்பிடல? உக்ரைனை கூப்பிடல. அதோட ஃப்ரெண்டு யாரு? யூரோப். அப்போ இந்த வாரில் டைரெக்டாக பாதிக்கப்பட போகிறது உக்ரைன், யூரோப் தான். கரெக்டாக? பட் பாதிக்கப்படுற கண்ட்ரிஸ் யாரையுமே கூப்பிடாம யூஎஸ் என்ன பண்ணுது? ரஷ்யா கூட தனியாக என்ன பண்ணுது? ஒரு டீல் பேசுது. அண்ட் இதே மாதிரி போன வருஷம் எல்லா யூரோப் கண்ட்ரிஸ் உக்ரைன்ல என்ன பண்றாங்க? எப்படி அமைதி உருவாக்கலாம் பேசுறாங்க. அந்த மீட்டிங்ல ரஷ்யா கூப்பிடல. டிஃபரன்ஸ் புரியுதா? ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக செயல்படுறாங்க. அப்போ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன? வார சரி பண்றதுல அப்புறம் யார் டாமினேஷன். அப்போ ஒரு யூரோப் மீட்டிங் போடும்போது ரஷ்யா விட்டுருது. இப்போ யூஎஸ்ஏ ஒரு மீட்டிங் போடும்போது யூரோப் விட்டுருது. அடுத்து யூஎன் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. யார் ஓட்டு போடல? இந்தியா, சைனா ஓட்டே போடல. ஆப்ஷன் ஆயிடுச்சு. அது வேற. இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்ட ஆள் யாருன்னா யூஎஸ்ஏ. அப்போ லாஸ்ட் வருஷம் வரைக்கும் ட்ரம்புக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வரைக்கும் யூரோப்பும் யூஎஸ்ஏ ஒன்னா பிளான் பண்ணுவாங்க, ஒரே தீர்மானம் எடுப்பாங்க. இதெல்லாம் மாறி போச்சு. ஸோ ரியாலிட்டியில் பீஸ் உருவாக்குறது சான்ஸே இல்லை. இது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த குளோபல் ஸ்டெபிலிட்டின்னு பேசுறோம்ல, அப்படி வேணாம், குறைச்சிக்கலாம். இந்த வீடியோலாம் குறைச்சிக்கலாம். யூரோப் பற்றி மட்டும் பேசலாம். யூரோப் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா? அங்கே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி உருவாயிருக்கு. என்ன ரீசன்ஸ்? 3 ரீசன். அதில் ஒரு ரீசன் பார்த்தாச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? ரஷ்யா உக்ரைன் வாரில் யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கு, யூரோப் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. அதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ஒரு இன்ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது முக்கியமான ரீசன், ரீசெண்டாக யூஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னிச்சு. யூரோப்பை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. யூரோப் வந்து அந்த கான்டினென்ட்டோட செக்யூரிட்டிக்கு அதிகமான காசு வந்து யூஎஸ் இருந்து கேட்குது. தன்னை அதுவே பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒட்டுமொத்த யூரோப் பார்த்தோம்ல, அந்த கான்டினென்ட் பார்த்தோம்ல, அந்த கான்டினென்ட்டை பார்த்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செக்யூரிட்டி அமைப்பு என்ன? நேட்டோ அமைப்பு. இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்குனது யாரு? அமெரிக்கா. அந்த அமைப்பு என்ன பண்ணுது? ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் யூரோப்பையும் பார்த்துக்குது, சேஃபா பார்த்துக்குது. யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா, யூரோப் கண்ட்ரிஸ் உங்க கண்ட்ரியோட செக்யூரிட்டிக்கு நீங்களே பார்த்துக்குங்க, அதிகமாக நேட்டோ அமைப்பை டிபெண்ட் ஆகாதீங்க. உங்க கண்ட்ரியோட செக்யூரிட்டிக்கு நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நாங்க தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த நேட்டோ பட்ஜெட்ல எல்லா கண்ட்ரிஸ் காசு போடுறீங்க, பட் யூஎஸ் பட்ஜெட் மட்டும் 16%. ஒரு வருஷத்தோட நேட்டோட பட்ஜெட்ல, நேட்டோட செலவுல 16% யூஎஸ் மட்டும் தருது. அந்த காசுல எதுக்கு?
யூரோப் செக்யூரிட்டிக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். உங்கள் கண்ட்ரியோட செக்யூரிட்டி நீங்களே என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிங்க. லாஜிக் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒரு வார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிஸ்கஷன் பிரியுது. அடுத்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. செக்யூரிட்டிலையும் யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. டிஃபரன்ஸ் அதிகமாக யாருக்கு ப்ராப்ளம்? யூரோப் ப்ராப்ளம். ஜென்ரலாக வந்து யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக மாறுது. அவன் கரெக்டாக முடிவு பண்ணல, அது அவனோட கிரிட்டிசிசம், அவன் மேலே வச்சுக்கலாம். பட் யூஎஸ் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் யாருக்கு கொஞ்சம் வீக் ஆகும்? யூரோப் வீக் ஆகும். யூரோப்போட செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வீக் ஆகுதா? இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட். யூரோப்பில் இல்லீகல் மைக்ரேஷன் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ப்ராப்ளம்? யூரோப்போட ஐடியாவுக்கு ப்ராப்ளம். இந்த உலகத்தோட முக்கியமான ஐடியா என்ன? லிபரலிசம். அந்த ஐடியாவோட ஆரிஜின் எது? யூரோப் தானே. வாட் இஸ் லிபரலிசம்? லிபரலிசம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை பாருங்க, கன்சர்வேட்டிவ்ஸ். ஜென்ரலாகவே இந்த உலகத்துல நீங்க எந்த மனிதன் எடுத்தாலும் ரெண்டா பிரிச்சிட முடியும். சில பேர் லிபரலா யோசிப்பாங்க, சில பேர் கன்சர்வேட்டிவ் யோசிப்பாங்க. எல்லாத்துலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி முக்கியமா இண்டிவிஜுவல் லிபர்ட்டி முக்கியம்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க ஃபேமிலிலாம் பழைய காலத்து சிஸ்டம். இப்போ தனி மனிதன் இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் முக்கியம். அவனுக்கு ஈக்குவாலிட்டி தருதா? அவனுக்கு ஈக்குவாலிட்டி தரலனா, அவனுக்கு ஃப்ரீ தரலனா, ஃபேமிலி இருந்தாலும் சரி, ரிலிஜன் இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரி இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி, ஒரு சொசைட்டி, ஒரு கண்ட்ரி, இது எல்லாத்த விட இண்டிவிஜுவலோட ஃப்ரீடம் தான் முக்கியம். அப்போ உங்க ரூல்ஸ் என்ன பண்ணுங்க? ஃப்ரீ ஆக்குங்க, லிபரல் ஆக்குங்க. ஃபேமிலி ரூல்ஸை ஃப்ரீ ஆக்குங்க, ரிலிஜியஸ் ரூல்ஸை ஃப்ரீ ஆக்குங்க, லிபரல் ஆக்குங்க. சில பேர் அப்படி யோசிப்பாங்க. சில பேர் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணணும். சொசைட்டியை, ஃபேமிலியை, ஈவன் நம்ம கண்ட்ரியோட பார்டரையும் கன்சர்வ் பண்ணணும். இது நம்ம ஊர், நம்ம நிலம், மற்ற யாரும் விளையாடக்கூடாது, கன்சர்வ் பண்ணணும். ஸோ கன்சர்வேட்டிவ்ன்றது பழைய தாட்ஸ், ரொம்ப காலமாக இருக்கிறது. அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்களே மனுஷன் முக்கியம் கிடையாது, கடவுள் தான் முக்கியம், ரிலிஜன் தான் முக்கியம். கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் அதை அகேன்ஸ்ட் பண்ணி வந்தது தான் யூரோப். கடவுளை விட, ரிலிஜனை விட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் முக்கியம், லிபரலிசம் தான் முக்கியம். அப்போ அந்த ஐடியா தான் ஒட்டுமொத்த யூரோப்பையும் இருக்கும். அப்போ யூரோப் என்ன பண்ணாது? இது ஒரு கண்ட்ரி, யூரோப்பில் ஒரு கண்ட்ரி வச்சுக்கலாம், ஃப்ரான்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாது? தன்னோட பார்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்காது. என் ஊருக்கு யார் வேணா வரலாம், யார் வேணா ஸ்டே பண்ணலாம், உங்க வேலையை பார்த்துக்கலாம், ஓப்பன் டு எவ்ரி ஒன். உங்க ஊரில் பிரச்சனையா, இங்கே வரப்போறீங்களா, மைக்ரேட் ஆகி வந்துருங்க. அப்போ இந்த லிபரல் ஐடியா என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா யூரோப்புக்குள்ள நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்துட்டாங்க. யோசிக்க முடியுதா? இது நம்ம கண்ட்ரி. நம்ம ஊர்ல மற்ற ஸ்டேட்டுக்காரங்க இல்லை மற்ற கண்ட்ரிக்காரங்க நிறைய பேர் உள்ள செட்டில் ஆயிட்டாங்கன்னா அந்த ஊரோட டைனமிக்கே மாறிடும்ல. அந்த ஊர் சேஞ்ச் ஆகிடும் தானே. அவன் தன்னோட ஊர் வந்து சேஞ்ச் ஆகுது. அது காரணம் என்னன்னா, மற்றவங்கன்னு சொன்னா அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்களே. அதான் ப்ராப்ளம். ஒட்டுமொத்த யூரோப்லேயே அதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கை முன் வச்ச ஒரு கண்ட்ரி, ஒரு காண்டினென்ட் லிபரல் சொசைட்டியா இருந்ததுனால என்னாச்சு? அன்இன்டென்டட் கான்சிக்வன்சஸ். இந்த மைக்ரேட் ஆகிறாங்களே, யாரெல்லாம் வந்துடுறாங்க? எல்டிடி ஸ்ரீலங்காவில் இருக்க முடியாது, பட் யூரோப்ல போயிடலாம். நம்ம இப்பயே பேசுவோம்ல, நம்ம ஊர்ல ஒருத்தர் ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க? இந்தியா வர முடியாது, யூகே போயிடலாம். ஸோ யூரோப்ல போய் செட்டில் ஆகிறது ஈஸி. ஒய்? லிபரல் பாலிசி. அப்போ அந்த லிபரல் பாலிசினால எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்புக்கும் ஈஸி ஆயிடுச்சு. எல்டிடி, காலிஸ்தானி குரூப்ஸ், அல்கேதா குரூப்ஸ், ராடிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் இல்லீகல் மைக்ரேட்ஸ் நிறைய பேர் உள்ள வந்து இவங்க, அதாவது ஒரு பக்கம் டெரரிசம் அதிகமாகுது, அது ஒண்ணு. இல்லீகல் மைக்ரன்ஸ் அதிகமாக உள்ள வராங்க. இப்போ அடுத்து என்ன ஆகும்? மக்களுக்கு நம்ம ஊர் மாறுது தெரியும், நம்ம வேலை மற்றவங்க எடுத்துக்கிறாங்க தெரியும், நம்ம பக்கத்தில் வாழ்றவங்க வேற தோணும் தெரியுது, சொசைட்டி மாறுது, அவங்க லைஃப் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? லிபரல் ஐடியா. லிபரலிசம் தப்பு. நம்ம நாட்டை நம்ம என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணணும். யாரும் இல்லக்கூடாது. முக்கியமா இல்லீகல் மைக்ரன்ஸ் யாரும் நம்ம கண்ட்ரிக்குள்ள வரக்கூடாது. அப்போ இது வரைக்கும் ஆட்சி பண்ணாங்கல்ல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா லிபரல் பார்ட்டிஸையும் ஆட்சியை விட்டு மாத்திரணும். கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸை ஜெயிக்க வைக்கணும். எல்லா கண்ட்ரிலையும் ரைட் விங் பார்ட்டிஸ் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. என்ன ரீசன்? மக்களுக்கு லிபரல் வேல்யூஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு. லிபரல் வேல்யூஸ் தன்னை சேஃப்கார்ட் பண்ணாம நம்ம ஊரை மாத்துது, மற்றவங்களுக்கு தேவை அலோவ் பண்ணி நம்ம கண்ட்ரி மாத்துது, டிஸ்டர்ப் பண்ணுது, தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்த யூரோப்லையும் சொசைட்டி லெவல்ல, பொலிட்டிக்கல் லெவல்ல ஐடியாலஜி வேற மாதிரி மாறுது. கன்சர்வேட்டிவ் திங்கிங்கா மாறுது, ரைட் விங்கா மாறுது, நேஷனலிசமா மாறுது. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசணும்ல, அதை கம்பேர் பண்ணுங்களா. முன்னூச்சு கான்ஃபரன்ஸ்ல யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் சொன்னார்ல, எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றீங்க? வேணும்னே அவங்க கண்ட்ரியில் இருக்கிற ரைட் விங் பீப்புள், கன்சர்வேட்டிவ் பீப்புளை சப்ரஸ் பண்றீங்க. அந்த பார்ட்டி வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்றீங்க. அது தப்புன்னு சொல்றாங்க. யூஎஸ் என்ன பண்ணுது? யூரோப்போட முக்கியமான ஐடியாலஜி லிபரலிசம். இவங்களை கொஸ்டின் பண்ணுது, நீங்க ரைட் விங்க சப்ரஸ் பண்றீங்க. எப்படி கேட்கறாங்க? யூஎஸ்ல இருக்கிற ஆட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி யாரு? ட்ரம்ப் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ரைட் விங். ஸோ அமெரிக்காவில் என்ன வந்துருச்சு? ரைட் விங் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகலோட ஹெட்டிங் படிக்கலாம், தி ரைட்ஸ் ரைஸ், ரைட் விங்ஸ் ரைஸ், இல்லை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரைஸ், யூரோப்ஸ் ஸ்டேட் ஆஃப் டினையல். ஸோ அந்த ஆர்டிகல் கொடுத்த 3 கோர் பாயிண்ட் தான். யூஎஸ்ஏக்கும் யூரோப்புக்கும் ரஷ்யா உக்ரைன் வாரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மிலிட்டரி ஸ்பெண்டிங்லையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யூரோப்பை ரைட் விங் தான் ரூல் பண்ணுன்றது யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படிதான் சேஞ்ச் ஆயிடுச்சு, மக்களும் மாறிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இப்போ ரீசெண்ட் அப்டேட் ஆஃப் குளோபல் பாலிடிக்ஸ். நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளை அறியாமலே நிறைய பிசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம்ல. அது ஸ்கூலுக்கு போயிருந்த அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் இருக்கு வச்சுக்கலாம். இந்த பால் நம்ம தூக்கி போடும்போது இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், எங்கே ரீச் ஆகுன்றது நமக்கு யோசிக்க முடியும். இல்லைனா வந்து ஒரு பொருள் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குன்னா இதை தொடலாமா வேணாமா, எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இல்லை ஒரு சவுண்டு, இல்லை லைட்டு, இல்லை எங்கேருந்து விழுந்து அடிப்படும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் இருக்கிற ஃபிசிக்ஸ் நமக்கு நேச்சுரலாக தெரியுங்களா, ஸ்கூலுக்கு போகலாலும் தெரியும். ஸோ இது வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் நம்ம சுற்றி நடக்கிற ஃபிசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டோம், லைஃப்லேயே லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸை தவிர்த்துட்டு இன்னும் 2 வேர்ல்டு பற்றியான ஃபிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மைக்ரோ வேர்ல்டு. யோசிக்க முடியல, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஜூம் பண்ணால் ஆட்டம் இருக்கும். அப்போ அந்த ஆட்டம் லெவலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேர்ல்டு டிஃப்ரெண்டாக இருக்கும், அங்கே இருக்கிற ஃபிசிக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒரு பாலை வந்து இப்படி தூக்கி போட போகிறோன்னா அது எங்கே போய் ரீச் ஆகும்,
எந்த டைரக்ஷனில் போகுது நமக்கு தெரியும். பட் அதே பாலை வந்து ஷ்ரிங்க் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா சுருக்கிட்டு ஒரு ஆட்டம் லெவலில் அதே பால் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த பாலோட மோஷன், ஃபோர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாயிண்ட் புரியல? ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் இருக்கிற ரூல்ஸ் இருக்குல்ல, எந்த ரூல்ஸுமே மைக்ரோ வேர்ல்டில், அட்டாமிக் வேர்ல்டில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த மைக்ரோ வேர்ல்டில் நடக்கிற ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வைக்கிறாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லலாம், இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்? ரியல் லைஃப் வேர்ல்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் எதுவுமே இதில் அப்ளை ஆகல, மைக்ரோ வேர்ல்டுக்குள்ளே, குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே அப்ளை ஆகல. அங்கே இருக்கிற மெக்கானிக்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனை பார்த்தோம். என்கிட்ட ஒரு பால் இருக்குது, அது தூக்கி போடுறேன், இந்த டேரக்ஷனில் போக உங்களுக்கு தெரியும். பட் அதே பால் மைக்ரோ லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா, அட்டாமிக் வேர்ல்டில் தூக்கி போட்டிங்கன்னா அது எல்லா பக்கம் மூவ் ஆகும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒரு பொருள் வந்து, எப்படி ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா அதோட பொசிஷன் இந்த இடம் தான். பட் குவாண்டம் வேர்ல்டில் ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கு. ஒரே பொருள் ஒரே டைமில் 2 இடத்துல இருக்க முடியும், பட் இருக்குது. நீங்கள் ஆட்டம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான் வந்து ஒரே டைமில் 2 இடத்துல இருக்கு. எப்படி பாசிபிலிட்டி? சூப்பர் இம்போசிஷன். ஸோ குவாண்டம் வேர்ல்டை அப்சர்வ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. குவாண்டம் வேர்ல்டுக்குள்ள ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து ஒரே இடத்துல இருக்காது, பொசிஷன் ஒரே இடத்துல இருக்காது, சூப்பர் இம்போஸ் ஆகும். ஒரே டைமில் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல இருக்கும். ரியல் வேர்ல்டில் வேற மாதிரி இருக்குது. ஒரு பொருள் அட் எ டைமில் ஒரு இடத்துல இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று, இது ஒரு பொருள், இங்கே ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பொருள் டிஸ்டர்ப் பண்ணுறேன், எது மூவ் ஆகும், இதனை மூவ் ஆகும். பட் குவாண்டம் வேர்ல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதை டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ 2 பொருள் கனெக்டே ஆகாமல் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும்போது குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே நான் சொல்லுவோம்ல, இங்கே தொட்டாங்க வலிக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ ஏதோ 2 பார்ட்டிகள் வந்து கனெக்ட் ஆகாமலே என்ன ஆகுது, லிங்க் ஆயிருக்குல்ல, என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் வேர்ல்டுக்குள்ள குவாண்டம் பிசிக்ஸோட இன்னொரு பாயிண்ட் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரிசர்ச் பண்ண நம்மளை சுற்றி இருக்கிற பொருள் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட் லெவலில் குவாண்டம் வேர்ல்டுக்குள்ள ஃபிசிக்ஸ் இருக்கு. அப்போ அது ஒரு தனி சப்ஜெக்டாக டெவலப் ஆகுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் வேர்ல்டுக்குள்ள நடக்கிற ஃபிசிக்ஸ். அதில் இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் என்ன? சூப்பர் இம்போசிஷன். ஒரே டைமில் ஒரு பொருள் 2 இடத்துல இருக்க முடியும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் ரியல் லைஃப்ல யோசிக்கிறாங்க. இங்கே ஒரு பொருள் ஆப்ரேட் பண்ணால் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பொருள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகுது. என்டாங்கிள்மெண்ட், ஏதோ லிங்க் ஆயிருக்கு, எப்படி அது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா எப்பொழுதுமே 1 வீக்கில் 2 அப்டேட் வரும் எப்பொழுதுமே. ஒன்று வந்து இந்த மைக்ரோ வேர்ல்டு இருக்குல்ல, குவாண்டம் ஃபிசிக்ஸ். இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வேர்ல்டு. அண்ட் இன்னொரு வேர்ல்டை பற்றியும் நியூஸில் வந்துட்டே இருக்கும். அது என்ன வேர்ல்டு? நம்மளை விட்டு வெளியே இருக்கிற வேர்ல்டு, ஸ்பேஸ் வேர்ல்டு சொல்லலாமா? சரி, டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்ம வாடுறது ரியல் வேர்ல்டு, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருள் எப்படி மூவ் ஆகுதுன்னு நமக்கு எல்லாமே தெரியுது, சூப்பராக தெரியுது. லேர்ன் பண்ணியாச்சு, சவுண்ட்லேருந்து லைட்லேருந்து எல்லாம் லேர்ன் பண்ணியாச்சு. ஒரு ஐஸ் கட்டியிருந்தா கூட அதை ஹீட் பண்ண நமக்கு தெரியும். இந்த ஃபிசிக்ஸை தவிர்த்துட்டு 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ். அது ஒரு ஐடியா, அது ஒரு டொமைன். இன்னொன்று பயங்கரமான குவெஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் என்னன்னா, ஸ்பேஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஒன்று வந்து மைக்ரோ லெவலில் வந்து யோசிக்கிறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், ஜூம் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு இந்த பெரிய உலகம் எப்படி இயங்குதுன்னு யோசிக்கிறோம். ஸோ ஒன்று மைக்ரோ வேர்ல்டு, இன்னொன்று ஸ்பேஸ் வேர்ல்டு. அப்போ 2 பற்றி படிக்கும்போது இப்போ வரைக்கும் சயின்ஸில், ஃபிசிக்ஸில் நாம் உருவாக்கணும் 2 முக்கியமான தியரிஸ். அந்த 2 தியரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து இந்த மைக்ரோ வேர்ல்டை புரிஞ்சுக்கிற தியரி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது அந்த அட்டாமிக் வேர்ல்டு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதோட மூவ்மெண்ட்டு, அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிங்க. சூப்பர் இம்போஷன் தெரிஞ்சுங்க, என்டாங்கிள்மெண்ட் தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கு. சிமிலர்லி ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்பேஸில் இருக்கிற பிளானட்ஸ் இருக்குல்ல, பிளானட்ஸ் எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று அழகாக சுற்றிட்டு இருக்கு, என்ன ரீசன், இது தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு ஒரு தியரி இருக்கு, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி. அப்போ ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் 2 முக்கியமான சக்ஸஸ்ஃபுல் தியரிஸ் இன் தி சயின்ஸ் வேர்ல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சாச்சு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரிஞ்சு போச்சு. மைக்ரோ வேர்ல்டு லெவலுக்குள்ள இருக்கிற பிஹேவியர் டிஃப்ரெண்டாக இருக்கு, அதை லேர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த தியரியா முக்கியம். ரிலேட்டிவிட்டி ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாஸ்டர் விஷயம் பண்ணிடுறேன். நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். மேலே சன் இருக்கு, பிளானட் சுத்திட்டு இருக்கு, நிறைய பிளானட் சுத்திட்டு இருக்கு, எப்படி சுத்துது, என்ன ரீசன், இந்த ஸ்பேஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எங்க போயிட்டு இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் முக்கிய கொஸ்டின் என்ன, சன்னை எதுக்கு எல்லா பிளானட் சுத்தி வருது, என்ன ரீசன்? நியூட்டன் சொல்லிட்டாரு, கிராவிட்டி. கிராவிட்டின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் தான் நம்மளை இயக்குது. சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, சன்னுக்கும் மற்ற பிளானட் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா சுத்தாது. அப்போ ஒரு பொருளை தூக்கி போடும்போது கீழே விழுது இல்லை, என்ன காரணம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த தியரியை அப்டேட் பண்றாரு யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்த தியரி என்ன பண்றாரு? அப்டேட் பண்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, கிராவிட்டின்ற ஒரு ஃபோர்ஸ் சொல்றீங்களே, அப்படி ஒரு ஃபோர்ஸே கிடையாது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள இயக்கல. இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல ஒரு பிளானட் சன்னை சுத்தி வரதுக்கான ரீசன் என்ன? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இது ஸ்பேஸ் வச்சுக்கலாம், இது ஒரு சின்ன பொருள் இருக்கு வச்சுக்கலாம். இந்த சின்ன பொருள் பக்கத்துல ஒரு பெரிய பொருள் வேகமா விழுது வச்சுக்கலாம், மேல இருந்து ஃபாஸ்டா கீழே விழுது. அப்ப என்ன ஆகும்? அந்த விழுந்த வேகம் இந்த பொருள் இம்பாக்ட் பண்ணும்ல, இம்பாக்ட் பண்ணதுல என்ன ஆகும்? இது கொஞ்சம் மூவ் ஆகும் தானே. இதான் நடந்திருக்கு. அந்த ஸ்பேஸ்ல அந்த டைம்ல அந்த பெரிய பொருள் என்ன பண்ணிருக்கு? அதை பெண்ட் பண்ணிருக்கு, இழுத்து இருக்கு, அவ்வளவுதான். அதே இந்த பொருள் இங்க இருக்குன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்திருக்கும், அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணும். யோசிக்க முடியல. அகைன் சொல்றேன், இது ஒரு பெரிய ரப்பர் ஷீட். ஓகேவா? இங்க நிறைய குட்டி குட்டி பொருள் இருக்கு, ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம், பெரிய ரப்பர் ஷீட். இங்க ஒரு பெரிய பால், இங்க ஒரு பெரிய பால் வந்து விழுது. இந்த ஷீட் என்ன ஆகும்? உள்ள இறங்குமா? அவர் இம்பாக்ட்ல கீழே இறங்குமா? இப்படி வந்து விழுமா? இப்படி விழும்போது பக்கத்துல இருப்ப என்ன ஆகும்? அந்த உள்ள இறங்குனதுனால இது கீழே இறங்குமா? இப்படி வருமா? இந்த பெண்ட் பண்ணதால தான் இதெல்லாம் சுத்திட்டு இருக்க தவிர கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் 2 பேரும் டைப் பண்ணலாம் வச்சுல்ல. ரிலேட்டிவிட்டி, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல
அந்த டைமில் அது ஒன்று உருவாக்கிருக்கல, ஒரு பெண்டு உருவாக்கிருக்கல, அந்த பெண்டு தான் காரணம். அந்த ஸ்பேஸ் டைமுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ கிராவிட்டின்றது ஒரு நியூ ஃபோர்ஸ் கிடையாது, இன்விசிபிள் ஃபோர்ஸ் கிடையாது. அந்த ஸ்பேஸ் டைமில் ஒரு பெண்ட் ஆகுதுல்ல, தட் இஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் கிராவிட்டி. இந்த வீடியோ பாருங்களேன், இது பார்க்க தெரியும், சன்னை சுற்றி வர மாதிரி தெரியுதுல்ல, பட் அதுக்குள்ள இருக்க ஃபோர்ஸ் என்னது? அந்த ஒரு டைமில் அந்த சன்னு வந்து ஒரு வேகம் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அது மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மூவ் ஆகும்போது ஒரு பெண்டு உருவாகுதுல்ல, அந்த பெண்டு உருவாகிறதுனால எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, சுற்றி வருது. ஓரளவுக்கு ஓகே இல்லை? இல்லைனா இந்த இமேஜ் பாருங்க, இது புரியுதா பாருங்க, பார்க்க எப்படி தெரியுது நமக்கு, பட் நமக்கு என்ன தெரியலன்னா அந்த ரப்பர் ஷீட் தெரியல. அப்போ அந்த பெரிய ஒன்று எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன உருவாகுது? அந்த பெண்டு உருவாகுது. அந்த பெண்டில் மற்ற என்ன ஆகுது? தத்தளிக்குது. அந்த மூவ்மெண்ட்ல உங்களுக்கு சுற்றி வருது, அழகாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேல? ஓகே தானே? அந்த பெரிய ஆப்ஜெக்டோட இம்பாக்ட்னால அந்த பெண்டில் மாட்டிக்கிச்சு. அந்த பெண்டில் மாட்டுறதுனால சுற்றி அதில் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்பேஸில் அந்த டைம் இருக்கிற வரைக்கும் சுற்றிட்டு இருக்கும். கரெக்டாக அதை 3D பார்த்தா இப்படி இருக்கும். அந்த ஷீட்டில் மாட்டினதுனால அந்த பெரிய பொருளுக்கு நடுவில் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இது கிராவிட்டின்றது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் கிடையாது, அந்த ஸ்பேஸ் டைமில் உருவாக்குன பெண்டு தான். இந்த இமேஜ் பாருங்களேன், இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பேசுனது இதுதான், இந்த சர்க்கிள் தான் சொல்கிறோம். அந்த பெண்ட் இருக்குல்ல, அதுதான் கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஓகேல? ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? நம்ம ரியல் வேர்ல்டில் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் லெவலில் ஒரு ஃபார்முலா இருக்கு, ரிலேட்டிவிட்டி. அது வந்து ஸ்பேஸ் டைம் பற்றி பேசுதா, அந்த கர்வ் பெண்டை பற்றி பேசுதா. அண்ட் இது மேக்ரோ லெவலில், வெளி லெவலில். அண்ட் மைக்ரோ லெவல் போனீங்கன்னா அட்டாமிக் வேர்ல்டில் குவாண்டம் மெக்கானிக்ஸா, இது ரெண்டு புரிஞ்சிச்சா? இது ரெண்டு தான் முக்கியமான தியரிஸ். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பார்க்குறோம்னா, இப்போ அடுத்த யோசிங்களேன், மைக்ரோ வேர்ல்டு இருக்கு, மேலே ஸ்பேஸில் பெரிய வேர்ல்டு இருக்கு. கரெக்டாக நிறைய ஸ்டார்ஸ், பெரிய கேலக்ஸி எல்லாம் பெருசாக போயிட்டே இருக்கு, விரிஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம ஜியோகிராஃபில படிச்சிருப்போம்ல, இது அப்படியே ஃபிளாஷ்பேக்ல ரிவர்ஸ்ல வந்தனா இந்த ஸ்பேஸ் இப்படி உருவாச்சு படிச்சிருப்போம்ல. பிக் பேங் தியரி படிச்சிருப்போம், இருக்கா? ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஆட்டம் இருக்கு, பிரைம் மாடல் ஆட்டம், அது வெடிக்குது. அந்த வெடிச்சதுல இருந்தா என்ன ஆகுது? இவ்வளவு பெருசு எல்லாம் உருவாயிருக்குன்னு படிச்சிருக்கோம்ல, அதான் படிச்சிருக்கோம். அப்போ ஃபிளாஷ்பேக்ல ரிவர்ஸ்ல என்ன ஆகும்? எல்லா ஸ்பேஸ்ல எல்லா கேலக்ஸி ஆகும். ரிவர்ஸ்ல அப்படியே வந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு கேலக்ஸின்னு வச்சுக்கலாம். ரிவர்ஸ்ல அப்படியே வந்தா ஒரு ஆட்டம்ல வந்து முடியுமா? மைக்ரோ ஆட்டமா? அப்போ நான் பார்க்குற கேலக்ஸி, சன்னு எல்லாமே ஒரு மைக்ரோ ஆட்டம்குள்ள தான் வந்திருக்குன்னா, மைக்ரோ ஆட்டம்குள்ள ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குன்னா, இப்போ ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், சின்ன ஆப்ஜெக்ட் நடுவில் அந்த கர்வ் பெண்டு பார்த்தோம்ல, ஸ்பேஸ் டைமுக்கு ஒரு பெண்டு பார்த்தோம்ல, தட் இஸ் கால்ட் கிராவிட்டி பார்த்தோமா? அந்த கிராவிட்டியை ஜூம் அனலைஸ் பண்ணி பார்த்தனா, அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் பகுதியை அட்டாமிக் லெவலில் ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ லெவலில் மெக்கானிக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ், சூப்பர் இம்போசிஷன், என்டாங்கிள்மெண்ட்லாம் இருக்கு. ஓகே, அவுட்டர் ஸ்பேஸ் லெவலில், மேக்ரோ லெவலில், ஸ்பேஸ் லெவலில் ஒரு கிராவிட்டி இருக்குல்ல, அந்த கிராவிட்டியை ஜூம் பண்ணி படித்து பார்த்தா அதுக்குள்ளேயும் குவாண்டம் இருக்கா. அதாவது ரிலேட்டிவிட்டி தியரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தியரியும் ரெண்டுமே ஒன்னாக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதுதான் மெயின் சப்ஜெக்ட் ஃபோக்கஸே. அதாவது கிராவிட்டிக்குள்ள குவாண்டம் மெக்கானிக்ஸ் செயல்படுதா இல்லையா, குவாண்டம் கிராவிட்டி. ஸோ வாட் இஸ் குவாண்டம் கிராவிட்டி? இதான் ஸ்டடி. அவள் குவாண்டம் கிராவிட்டி படிக்கிறது என்ன பண்ணணும்? ஸ்பேஸில் ஒரு பெரிய பொருள் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய கிராவிட்டி இருக்கும், அங்கே போய் படிக்கணுமா? இல்லை, ஒரு லெபார்ட்டரி லெவல்லே சீப்பாக படிக்கிறது லெவலுக்கு உருவாக்க முடியும்னு படிக்கிறாங்க. அது நிறைய ஆர்டிகல் வந்துட்டே இருக்கு. எப்பெல்லாம் நீ குவாண்டம் கிராவிட்டின்னு படிக்கிறீங்களோ, நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே அது கிராவிட்டிக்குள்ள அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், என்டாங்கிள்மெண்ட், சூப்பர் இமோஷனல் நடக்குதா இல்லையா, டிஃப்ரெண்டாக இருக்கா? சயின்டிஸ்டோட ஆசை என்னன்னா, கண்டிப்பாக ஒட்டுமொத்த இயற்கையும், இந்த மைக்ரோ வேர்ல்டும் சரி, அந்த மேக்ரோ வேர்ல்டும் சரி, எல்லாமே என்னது? ஒரு ரியாலிட்டி தானே, ஒரு இயற்கை தானே. அப்போ இயற்கையை சுற்றி ஒரு ரூல் இருக்குல்ல, அப்போ அந்த ஒரு ரூல் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை? இப்போ ஹெட்டிங் படிக்கல, இந்த ஹெட்டிங் மட்டும் படிங்க. சயின்டிஸ்ட் ப்ரப்போசஸ் எ டெஸ்ட் டு செக் தி குவாண்டம்னஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டிக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ஸ்டடி இருக்குல்ல, குவாண்டம்னஸ், அதை படிக்கிறது டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க? டேபிள் டாப் டெஸ்ட். அதாவது ஸ்பேஸ்க்குலாம் போய் டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, அழகாக லெபராட்டரியிலே ஒரு சின்ன சீப்பாக டெஸ்ட் பண்ண முடியும் ட்ரை பண்ணுறாங்க. ஹெட்டிங் புரிஞ்சுல? இதுக்கு ஒரு ஃபியூச்சரில் இந்த குவாண்டம் கிராவிட்டி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸ்பேஸ் டைமு, ஸ்பேஸ் கர்வேச்சர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்க.